ஜதுசனா, இப்போ நீங்கள் படிக்க போகிற பாடம் என்ன? நாங்கள் முதல் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பார்ட் 1 படித்தனாங்க. இப்போ வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பார்ட் 2 படிக்க போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் பார்ட் 2 படிக்க போகிறீங்க. ஆனால் இந்த டென்ஸுக்குரிய வாக்கிய அமைப்பை உங்களால் சொல்ல முடியுமா? ஓம் சார். முதலாவது சப்ஜெக்ட் போடுவோம். அடுத்தது வந்து சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் ஆம், இஸ் அல்லது ஆ போடுவோம். செகண்டாக ஐஎன்ஜி ஃபார்ம் வேர்ப் போடுவோம். தேர்டாக ஒப்ஜெக்ட் போடுவோம். இல்லாட்டிக்கு பின்னுக்கு வர்றது அப்படியே வரும். ஓகே, ஒருமை என்றால் என்ன போடுவீங்க? சப்ஜெக்ட் ஒருமையாக வந்தால் இஸ் போடுவோம். பன்மையாக வந்தால் ஆர் போடுவோம். ஐ வந்தால் ஆம் போடுவோம். ஓகே, சப்ஜெக்ட் வந்து ஐ வந்து ஆம் போடுவீங்க, ஒருமை என்றால் இஸ் போடுவீங்க, பெண்மை என்றால் ஆ போடுவீங்க. அதுக்கு பிறகு ஐஎன்ஜி ஃபார்ம் வேர்பை பயன்படுத்தி வாக்கியத்தை அமைக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் கவனிக்க வேணும், இந்த டென்ஸுக்கு என்ன பேர்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ இந்த டென்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் இப்போ செய்து கொண்டிருக்கிற சம்பவம். இப்போ நான் மட்டும் கேட்குறேன், வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா என்ன? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? வாட் ஆர் யூ டூயிங் நவ்? நீங்கள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? அப்போ இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க? ஐ எம் ஸ்டடிங். யூ ஆர் ஸ்டடிங் நவ். நீங்கள் இப்போது படித்து கொண்டு இருக்கிறீர்கள். இப்போ பாருங்க, பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. சின்ன ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்? பார்ட் 1 வந்து சாதாரணமாக ஐஎன்ஜி ஃபார்மை சேர்க்குது. ஆனால் பார்ட் 2 அப்படி இல்லை. ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்க்கிறதுல வித்தியாசம். என்ன வித்தியாசம்னு சொன்னால், கடைசி எழுத்து ஈல முடிஞ்சா ஈயை கட் பண்ணி போட்டு ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்க்க வேணும். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் COME கம், கம் என்ற வேர்ப். இந்த வேர்பில் கடைசி எழுத்து என்ன? இ. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால், ஈயை கட் பண்ணி போட்டு ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்க்கணும். அப்போ கம்முக்கு ஐஎன்ஜி போட்டால் கம்மிங் என்று வரும். இதுதான் விஷயம். இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் தமிழ் மீனிங்கோட சேர்த்து வாசிக்க வேணும். முதலாவது கம். கம் என்றா வா. இதில் வந்து ஈ வந்து கடைசியாக வந்திருக்கு. இதை நாங்கள் ஐஎன்ஜி சேர்த்து எழுதும்போது ஈயை கட் பண்ணி போட்டு ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்து கமிங் என்று எழுதுவோம். ஆகவே ஐ எம் கமிங் என்றால் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். ஆனால் ஒரு வேர்ப் வந்து கடைசியில் ஈ வந்தால் மட்டும்தான் அந்த ஈயை கட் பண்ணி போட்டு ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்து எழுதணும். அப்படி நடுவில் எங்கேயாவது ஈ வந்தால் அதை கட் பண்ணக்கூடாது. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் 2, ட்ரைவ். ட்ரைவ் என்றால் செலுத்து. இதில் வந்து கடைசியாக ஈ வந்திருக்கு. ஆகவே இந்த ஈயை கட் பண்ணி போட்டு ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்து டிரைவிங் என்று எழுதுவோம். ஆகவே ஐ எம் டிரைவிங் என்றால் நான் செலுத்தி கொண்டு இருக்கின்றேன். தேர்ட் எக்ஸாம்பிள் கிவ். கிவ் என்றால் தா என்ற அர்த்தம். இதில் வந்து கடைசியாக ஈல முடிவடைஞ்சிருக்கு. இதை நாங்கள் ஈயை கட் பண்ணி போட்டு ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்து கிவிங் என்று எழுதுவோம். ஆகவே ஐ எம் கிவிங் என்றால் நான் தந்து கொண்டு இருக்கின்றேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் லிவ். லிவ் என்றால் வசி. இதில் வந்து இறுதியாக ஈ வந்திருக்கு. ஈயை கட் பண்ணி போட்டு ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்து லிவிங் என்று எழுதுவோம். ஆகவே ஐ எம் லிவிங் என்றால் நான் வசித்து கொண்டு இருக்கின்றேன். ஃபிஃப்த் எக்ஸாம்பிள் மேக். மேக் என்றால் செய் அல்லது தயாரி. இதில் வந்து இறுதியாக ஈ வந்திருக்கு. ஆகவே ஈயை கட் பண்ணி போட்டு ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்து மேக்கிங் என்று எழுதுவோம். ஆகவே ஐ எம் மேக்கிங் என்று வரும். அப்படி என்றால் நான் தயாரித்து கொண்டு இருக்கின்றேன்.
சிக்ஸ்த் எக்ஸாம்பிள் ரைட். ரைட் என்றா சவாரி செய். இதில் வந்து இறுதியாக ஈ வந்திருக்கு. ஆகவே ஈயை கட் பண்ணி போட்டு ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்து ரைடிங் என்று எழுதுவோம். ஆகவே ஐ எம் ரைடிங் என்றால் நான் சவாரி செய்து கொண்டு இருக்கின்றேன். செவன்த் எக்ஸாம்பிள் ரைட். ரைட் என்றா எழுது. இதில் வந்து இறுதியாக ஈ வந்திருக்கு. ஆகவே ஈயை கட் பண்ணி போட்டு ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்து ரைட்டிங் என்று எழுதுவோம். ஐ எம் ரைட்டிங் என்றால் நான் எழுதி கொண்டு இருக்கின்றேன். லாஸ்ட் எக்ஸாம்பிள் லூஸ். லூஸ் என்றால் தொலை. இதில் வந்து இறுதியாக ஈ வந்திருக்கு. ஆகவே ஈயை கட் பண்ணி போட்டு ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்து லூசிங் என்று போடுவோம். ஆகவே ஐ எம் லூசிங் என்றால் நான் தொலைத்து கொண்டு இருக்கின்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு வேர்புக்கு எப்படி ஈயை கட் பண்ணி ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்க்கணும் வந்து நல்லா விளங்கிச்சு. இப்போ நாங்கள் எக்ஸசைஸ் செய்யலாம். ஹெட்லைனை வாசிங்க. Fill in the blanks with the verb in the brackets. அப்படின்னா என்ன? அடைப்புக்குறியினுள் இருக்கின்ற வினைச்சொற்களை வைத்து இடைவெளிகளை நிரப்புங்கள். ஓகே, இப்போ நீங்கள் முதலாவது கேள்வியை வாசிங்க. The boy dash a bicycle. என்ன verb? Right. Ride. அப்போ ரைடுன்னா என்ன? ஓட்டு அல்லது செலுத்து. ஓகே, அப்படி என்றால் ஆன்சரை போட்டு ஃபுல்லாக வாசிங்க. The boy dash a bicycle. பிராக்கெட்டுக்குள்ள ரைட் என்று ஆன்சர் தந்திருக்காங்க. ஆகவே the boy is riding a bicycle. இதில் the boy என்பது ஒருமை. ஆகவே இஸ் போடுவோம். அங்கால வந்து ரைட் என்ற சொல்லில் வந்து இறுதியாக ஈ வந்திருக்கு. ஆகவே ஈயை கட் பண்ணி போட்டு ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்து ரைடிங் என்று போடுவோம். The boy is riding a bicycle. அப்படி என்றால் அந்த பையன் ஒரு சைக்கிளை ஓட்டிக்கொண்டு இருக்கின்றான். இப்போ நீங்கள் எக்ஸசைஸை செய்து கீயை பார்த்து திருத்தின பிறகு அடுத்த விஷயத்தை பார்ப்போம். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்க்கிறதுல இன்னும் ஒரு சிஸ்டம். அதாவது ஒரு வினை சொல்லின் கடைசி எழுத்துக்கு முன்னால் ஒரு வவல்ஸ் வந்தால் அந்த கடைசி எழுத்தை டபுள் பண்ணி ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்க்க வேணும். ஆனால் அந்த கடைசி எழுத்தானது பி, டி, ஜி, எம், என், பி, டி ஆகிய எழுத்துக்களில் முடிவடைய வேண்டும். அப்படி முடிஞ்சால்தான் நீங்கள் கடைசி எழுத்தை டபுள் பண்ணி ஐஎன்ஜி சேர்க்கலாம். அப்படி முடியாட்டி சாதாரணமாக ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்க்க வேணும். இதுதான் விஷயம். இப்போ நாங்கள் எக்ஸாம்பிளோட பார்ப்போம். PLAY ப்ளே. இந்த சொல் வந்து வையில் முடியுது. ஆனால் வைக்கு முன்னால் வவல்ஸ் இருக்கா இல்லையா என்று பார்க்க முடியாது. ஏனென்றால் இது வந்து பி, டி, ஜி, எம், என், பி, டி ஆகிய எழுத்துக்களில் முடியவில்லை. அதாவது இந்த மாதிரியான எழுத்துக்களில் முடியலை. அதனால் வைக்கு முன்னால் வவல்ஸ் இருக்கா இல்லையா என்று பார்க்க முடியாது. சாதாரணமாக ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்க்க வேணும். இப்போ நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினில் உங்களுக்கு விளங்கினதை நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இப்போ நாங்கள் படித்தது ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்து எழுதுறதுல இன்னொரு சிஸ்டம். இப்போ இதில் ஒரு வினைச்சொல்லுன்ற கடைசி எழுத்துக்கு முன்னுக்கு வவல்ஸ், அதாவது ஏ, இ, ஐ, ஓ, யு இவற்றில் வந்து ஏதாவது ஒன்று வந்தால் அந்த கடைசி எழுத்தை ரெட்டிப்பாக்கி, அதாவது டபுளாக்கி ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்க்க வேண்டும். ஆனால் அந்த வினைச்சொல்லுன்ற கடைசி எழுத்தானது பி, டி, ஜி, எம், என், பி, டியில் முடிவடைதல் வேண்டும்.
அப்படி BDGMNPTயில் அந்த வினைச்சொல்லானது முடியாவிட்டால் நீங்கள் அந்த வினைச்சொல்லின் கடைசி எழுத்தை ரெட்டிப்பாக்க, அதாவது டபுள் பண்ண முடியாது. அதாவது சாதாரணமான ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்து எழுத வேண்டும். இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் நல்லா விளங்கிட்டு தானே? ஓம் சார். அதனால் எக்ஸாம்பிள் வாசிங்க. முதலாவது டிக். டிக் என்றா தோண்டு அல்லது கிண்டு. இந்த வினைச்சொல் ஜியில் முடிவடைந்திருக்கு. இதில் கடைசி எழுத்து ஜியில் முடிவடைஞ்சிருக்கு. இந்த ஜிக்கு முன்னுக்கு வவல்ஸ் வந்திருக்கு. ஆகவே இந்த கடைசி எழுத்தை நாங்கள் டபுள் ஆக்கி டிக்கிங் என்று எழுதுவோம். அதாவது ஐ எம் டிக்கிங் என்றா நான் கிண்டிக்கொண்டு இருக்கின்றேன். அடுத்த எக்ஸாம்பிள் ஸ்விம். ஸ்விம் என்றா நீந்து. இது கடைசி எழுத்து எம்மில் முடிவடைந்திருக்கு. இந்த எம்முக்கு முன்னுக்கு வவல்ஸ் வந்திருக்கு. ஆகவே இந்த கடைசி எழுத்தை நாங்கள் டபுள் ஆக்கி ஸ்விம்மிங் என்று எழுதுவோம். ஆகவே ஐ எம் ஸ்விம்மிங் என்றா நான் நீந்தி கொண்டு இருக்கின்றேன். அடுத்தது ரன். ரன் என்றா ஓடு. இதில் கடைசி எழுத்து எண்ணில் முடிவடைந்திருக்கு. இந்த எண்ணுக்கு முன்னுக்கு வவல்ஸ் வந்திருக்கு. ஆகவே இந்த எண்ணை நாங்கள் டபுள் ஆக்கி ரன்னிங் என்று எழுதுவோம். எனவே ஐ எம் ரன்னிங் என்றால் நான் ஓடிக்கொண்டு இருக்கின்றேன். அடுத்த எக்ஸாம்பிள் கட். கட் என்றால் வெட்டு. இதில் கடைசி எழுத்து டீயில் முடிவடைஞ்சிருக்கு. இந்த டீக்கு முன்னுக்கு வவல்ஸ் வந்திருக்கு. ஆகவே இந்த டீயை நாங்கள் டபுள் ஆக்கி கட்டிங் என்று எழுதுவோம். ஐ எம் கட்டிங் என்றால் நான் வெட்டி கொண்டு இருக்கின்றேன். அடுத்த எக்ஸாம்பிள் புட். இதில் கடைசி எழுத்து டீயில் முடிவடைஞ்சிருக்கு. இந்த டீக்கு முன்னுக்கு வவல்ஸ் வந்திருக்கு. ஆகவே இந்த கடைசி எழுத்தை டபுள் ஆக்கி புட்டிங் என்று எழுதுவோம். ஐ எம் புட்டிங் அப்படி என்றால் நான் வைத்து கொண்டு இருக்கின்றேன் அல்லது நான் போட்டுக்கொண்டு இருக்கின்றேன். அடுத்த எக்ஸாம்பிள் ஷட். இதில் கடைசி எழுத்து டீயில் முடிவடைஞ்சிருக்கு. ஆகவே இந்த டீக்கு முன்னுக்கு வவல்ஸ் வந்திருக்கு. நாங்கள் இந்த கடைசி எழுத்தை டபுள் ஆக்கி ஷட்டிங் என்று எழுதுவோம். ஆகவே ஐ எம் ஷட்டிங் என்றால் நான் மூடிக்கொண்டு இருக்கின்றேன். இப்போ நீங்கள் ஹெட்லைனை வாசிங்க. fill in the blanks with the verb in the brackets. என்ன மீனிங்? அதாவது அடைப்புக்குறியினுள் இருக்கின்ற வினைச்சொற்களை வைத்து இடைவெளிகளை நிரப்புங்கள். ஓகே. இப்போ நீங்கள் முதலாவது கேள்வியை வாசிங்க. வி டேஷ் இன் த கிளாஸ் ரூம். இதில் ப்ரெக்கெட்டுக்குள்ளே சிட் வேர்ப் தந்திருக்காங்க. ஆகவே வி ஆர் சிட்டிங் இன் த கிளாஸ் ரூம். இதில் வி என்றது பன்மை. ஆகவே ஆர் வரும். சிட் என்ற வேர்ட்டை கடைசி எழுத்து டீயில் முடிவடைஞ்சிருக்கு. அதுக்கு முன்னுக்கு வவல்ஸ் வந்திருக்கு. ஆகவே இந்த டீயை டபுள் ஆக்கி சிட்டிங் என்று எழுதுவோம். அங்கால இந்த கிளாஸ் ரூம் அப்படியே வரும். ஆகவே வி ஆர் சிட்டிங் இன் த கிளாஸ் ரூம் என்றால் நாங்கள் வகுப்பறையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த சப்ஜெக்ட் முடிவில் இந்த வீடியோவை பார்க்குற எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், வீடியோ பார்த்த பிறகு வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸுக்குள்ள எழுதி போடுங்க. அப்படி நீங்கள் எழுதி போட்டால் இனி வரும் வீடியோக்களை இதை விட மிக சிறப்பாக செய்கிறதுக்கு உதவியாக இருக்கு. ஓகே. இப்போ நீங்கள் எல்லா ஒர்க்கையும் செய்யலாம் அல்லவா? ஓம் சார். அப்போ நாங்கள் அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் சப்ஜெக்டில் சந்திப்போம்.